தமிழ்நாட்டில் 234 சட்டமன்ற தொகுதிகளில் நாளை வாக்குப்பதிவு நடைபெற இருக்கும் நிலையில் வாக்குப்பதிவு மையங்களில் இறுதிக்கட்ட ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. இதுபற்றி விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் பிரபாகரன் இணைகிறார். பிரபாகரன், தேர்தலுக்கான பணிகள் எந்த கட்டத்தில் இருக்கிறது? விவரங்கள். நாளை தமிழ்நாடு மாநிலத்திற்கான சட்டமன்ற பொதுத் தேர்தல் நாளை காலை வாக்குப்பதிவு தொடங்குகின்றது. இதையொட்டி வாக்குப்பதிவு மையங்களில் இறுதிக்கட்ட ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. மிக முக்கியமாக அனைத்து வாக்குப்பதிவு மையங்களிலும் மாற்றுத்திறனாளிகள் மற்றும் வாக்காளர்கள் எளிதில் வந்து செல்வதற்கும் அதேபோல தடையின்றி வந்து செல்வதற்கும் தேவையான ஏற்பாடுகளை தேர்தல் ஆணையம் செய்திருக்கின்றது. நாம் சென்னை மயிலாப்பூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட தேனாம்பேட்டை SIT கல்லூரியில் இருக்கின்றோம். இந்த வாக்குப்பதிவு மையத்தில் தான் நாளை முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் தங்களுடைய குடும்பத்துடன் வந்து வாக்களிக்க இருக்கின்றார்கள். இதே போன்று அனைத்து மையங்களிலும் விரிவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. மிக முக்கியமாக இந்த மையங்களில் கிட்டத்தட்ட 7 வாக்குப்பதிவு அறைகள் இருக்கின்றன. அந்த முகவர்கள், அதாவது வாக்காளர்கள் அவர்களுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய பாகம் வாரியாக வரக்கூடியவர்கள் அங்கு இருக்கக்கூடிய அதிகாரிகளிடமோ அல்லது உதவியாளர்களிடம் கேட்பதற்கு பதிலாக அவர்களுக்கு கடந்த 12ஆம் தேதி முதல் 18ஆம் தேதி வரை அந்த தகவல் சீட் என்பது கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அதில் பாகம் எண் தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கும். அதன்படி வரக்கூடிய வாக்காளர்கள் நுழையக்கூடிய பகுதிகளிலேயே 3 நிறங்களில் பாதைகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. அந்த பாதை மூலமாக அவர்கள் தங்களுக்குரிய பாகங்களுக்கு தேவையான அந்த பாதை மூலமாக நடந்து செல்லும் பொழுது அது நேராக சென்று வாக்குப்பதிவு அறைக்கு சென்று விடும். அங்கிருந்து அவர்கள் வாக்கு செலுத்தலாம் என்று விரிவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. மிக முக்கியமாக கோடைக்காலம் என்பதால் வாக்குப்பதிவு மையங்களில் வாசல்களில் அதேபோல வாக்காளர்கள் வரிசையில் இருக்கக்கூடிய பகுதிகளில் முழுவதுமாக சாமியான பந்தல் அமைக்கக்கூடிய பணி என்பது விறுவிறுப்பாக நடைபெற்று வருகின்றது. வாக்குப்பதிவு மையத்திற்குள்ளாக ஒரு சட்டமன்ற தொகுதிக்கும் ஒரு மாதிரி வாக்குப்பதிவு மையங்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. அதேபோல இந்த பகுதியில் முதலமைச்சர் வாக்களிக்க வர இருப்பதால் கூடுதலாக போலீஸ் பாதுகாப்பு என்பது நாளை தினம் போடப்படும். அதற்கான போலீஸ் அதிகாரிகள் தற்பொழுது ஆய்வு மேற்கொண்டு சென்றிருக்கின்றார்கள். அதேபோல வரக்கூடிய மாற்றுத்திறனாளிகள் செல்வதற்கும் இன்று பிற்பகலிலிருந்து இந்த வாக்குப்பதிவு மையங்கள் மற்றும் அந்த ரிட்டர்னிங், அதாவது வாக்குப்பதிவு மையத்திற்கு இருக்கக்கூடிய அந்த பொறுப்பு அதிகாரி மூலமாக இந்த பொருட்கள் என்பது கொண்டு வந்து சேர்க்கப்படும். அதில் அவர்களுக்கான அந்த வீல் சேர் உள்ளிட்ட போதுமான பொருட்கள் என்பது கூடுதலாக கொண்டு வந்து சேர்க்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. விரிவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. வெளியிலிருந்து வரக்கூடியவர்களுக்கு வாக்குப்பதிவு மையத்திற்கு செல்வதற்கு அந்த சைகை குறியீடுகள் என்பது வரக்கூடிய வழிகளில் முழுவதுமாக வைக்கப்பட்டிருக்கிறது. வாக்காளர்கள் எளிதில் வந்து செல்வதற்கும் எந்த குழப்பமின்றி எளிதாக வாக்குப்பதிவு மையங்களுக்கு சென்று அணுகுவதற்கும் தேவையான விரிவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றது. அதே போல வாக்காளர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய தகவல் சீட்டில் ஒரு QR கோடு என்பது இருக்கும். அதன் மூலமாக எந்த வாக்குப்பதிவு மையங்களுக்கு எந்த அறைக்கு அவர்கள் செல்ல வேண்டும் என்பது தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கும். தேர்தல் ஆணையத்தின் சார்பில் நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய உதவியாளர் மூலமாக அதை அவர்கள் ஸ்கேன் செய்து எளிதில் செல்வதற்கும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. இது போன்ற விரிவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. இறுதிக்கட்டமாக இந்த வெயிலில் வாக்காளர்கள் இருக்கக்கூடிய இடங்களில் சாமியான பந்தல் அமைக்கக்கூடிய பணி, இருக்கைகள் அமைக்கக்கூடிய பணி, வாக்குப்பதிவு மையங்களுக்கு வரக்கூடிய அதிகாரிகளுக்கான அந்த தங்குமிடம் உள்ளிட்ட அனைத்து ஏற்பாடுகளும் விரிவாக மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. தங்களின் விவரங்களுக்கு நன்றி பிரபாகரன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.